ஓகே, திரு பிரியன், என்ன சூழல் 2029 கூட்டணியை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும்? பாஜக எதிர்ப்பு, பாஜக ஆதரவு அப்படின்னு தான் அந்த களமும் பிரிஞ்சு நிற்க போதா? இல்லை, இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு செல்வாக்கு இல்லாத பாஜக முக்கியமான 2 கட்சிகளுடைய போக்கை நிர்ணயிக்கிற ஒரு விஷயந்தான் நடந்துட்டுருக்குங்க. ஆக்சுவலாக இந்த இப்போ கரப்பாம்பூச்சி போராட்டத்திலேருந்தே நம்ம பார்க்கலாம். நம்ம கரப்பாம்பூச்சியோடைய முக்கியமான கோரிக்கை என்ன? ஆக்சுவலாக தர்மேந்திர பிரதான் டிசைன் பண்ணணும் அப்படின்றது முக்கியமான கோரிக்கை. ஆனால் அந்த கோரிக்கையை இந்த டிவிக்காவோ தாவேக்காவோ அல்லது திமுகவோ ஸ்டாலின் அவர்களோ தர்மேந்திர பிரதான் டிசைனேஷனை அந்த கோரிக்கைக்கு சப்போர்ட் பண்ணாங்களா? இல்லை, நீட் ஒழிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் முன்னாடி வச்சாங்க. ரெண்டும் வேற வேற இல்லை. டெல்லியில் போராடக்கூடியவர்கள் முன்வைக்கிறது முறைகேடு இல்லாத நீட் தேர்வு, தமிழ்நாட்டோட திமுகவோட கோரிக்கை நீட் ஒழிப்பு. அப்போது அந்த கரப்பாம்பூச்சியோட போராட்டத்தை நீங்கள் ஆதரிக்காததன் மூலமாக வாட் மெசேஜ் நீங்கள் இன்டைரக்டாக கன்வே பண்ணுறீங்க பாஜகவுக்கு? நீங்கள் கன்வே பண்ணுற மெசேஜ் என்ன? நாங்கள் அந்த கோரிக்கை, அந்த போராட்டத்தில் அவங்களுடைய கோரிக்கை ஆதரிக்கல, எங்களுடைய பழைய விஷயத்தை தான், நீட் விஷயத்தான் கேட்டு. அதுவும் இந்த பாஜக கவர்மெண்ட்டுக்கே நீங்கள் தீர்மானங்கள் போட்டு அனுப்பிச்சதை கூட அந்த அறிக்கையில் இல்லை, ஸ்டாலினோட அறிக்கையில் இல்லை. தீர்மானம் போட்டு சட்டசபையில் நிறைவேற்றணும்ல, அது கூட இல்லை. அப்புறம் 2 நாள் கழிச்சு அறிக்கை விடுறாரு, நீட் எப்படி ஃபெயில் ஆச்சு, நீட் என்ன சொல்லி வந்தது, நீட் ஏன் ஃபெயில் ஆச்சுன்ட்டு. அப்போது முக்கியமான கோரிக்கைகள்லாம் நீங்கள் ஏற்றுக்கலையே. அது மட்டும் இல்லை, போலீஸோட ஆக்ஷனை நீங்கள் கண்டிச்சிங்களா? கண்டிக்கல. திமுக கண்டிக்கல. தமிழ்நாடு ஆமாம், திமுக கண்டிக்கல. எங்கே கண்டிச்சது? ஸ்டாலினோட கண்டிச்சு அறிக்கை இருக்கா திமுகவோடது? தாவேக்காவும் அதே நிலைமை தான். தாவேக்காவும் அதே தான். தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும் அந்த கோரிக்கைக்கு அவங்க ஆதரவு கிடையாது, போலீஸ் ஆக்ஷனை கண்டிக்கிறது கிடையாது. ராகுல் காந்தி அரெஸ்ட் பண்ணதை மட்டும் ஒரு ஜென்ரலாக கண்டிச்சுட்டு கடந்து போகிற ஒரு போக்கம் தான் நம்ம பார்த்தோம். ஸோ இவங்களுக்கெல்லாம் என்னென்னா, தாவேக்கா அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்காங்க. பாஜக காங்கிரஸை முன்னாடியே வந்துட்டாங்க கூட்டணியில், அவங்க வேண்டாம்னு சொல்ல முடியல, சரியான நேரத்துக்கு உள்ளே சேர்ந்துட்டாங்க. இப்போ காங்கிரஸை ஏன் சேர்த்தோன்னு கூட நினைக்கலாம், தனக்குன்னு ஒரு மெஜாரிட்டி வர வரையும் நம்ம வேறு வழி இல்லாத காங்கிரஸை வச்சுக்கணும்னு அவங்க நினைக்கலாம். காங்கிரஸ் நேஷனல் லெவலில் சங்கடப்பட்டு இருக்காங்க, திமுகவை நம்ம விட்டுட்டோமேன்ட்டு. அவங்களுக்கு 22 எம்பிக்கள் 10 ராஜ்யசபா, லோக்சபா, ராஜ்யசபாவில் பெரிய சப்போர்ட்டாக இருந்தது, அது இப்போ இல்லாத இருக்குது. ஸோ காங்கிரஸுக்கு நேஷனல் லெவலில் தேவையாக இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் திமுக ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, நீங்கள் லோக்கலில் எங்களை காலவாரி விட்டீங்க, இனிமேல் உங்கள் கூட நாங்கள் சேர்ந்து செயல்படுற மாதிரி இல்லை. ஆனால் இன்றைக்கி அப்படி இருக்குது. 29 இருக்கும்போது என்ன மாறும்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி லெவலில் திமுகவுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, அடுத்த 2.5 வருஷத்தை எப்படி கடத்துறது, இப்போது ஆர்கே சார் சொன்னார்ல, என்போர்ஸ்மெண்ட் இன்னைக்கு கூட நேரு சம்மந்தப்பட்ட கேஸ்லாம் வந்திருக்கு, இந்த ஆட்கள் அப்பாயின்மெண்ட் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்திருக்கு. ஸோ நாளைக்கு இடியோ, நாளைக்கு டிவிஎஸ்சி கேசஸ் ரிஜிஸ்டர் பண்ண அங்கே இடியோட ப்ரெஷர் அதிகமாகிட்டே இருக்கும். அந்த எஃப்ஐஆரில் உள்ளே வருவாங்க அவங்க. அப்போது விஜய் திமுகவை தள்ளுறார், பாஜகவை நோக்கி தள்ளுறார். இவங்க எவ்வளோ தூரம் அங்கே போய் விழுவாங்கன்னு தெரியாது. இவர் கேஸு போட அங்கே திமுகவோட ப்ரெஷர் அதிகமாகும். அங்கே இடி உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது திமுக பாஜக நெருங்குற மாதிரியான ஒரு சூழல் வரா மாதிரி தோணும். ஆனால் கூட்டணிங்கிற இடத்து வரைக்கும் நகருவாங்களா? கூட்டணின்ற இடத்துக்கு 29 தேர்தல் முன்னாடி வரையும் நகர மாட்டாங்க. பட் ஏதோ ஒரு வகையில் பாஜக கோபப்படுத்தாமல் ஒரு விஷயத்தை நடத்துவாங்க. ஏதோ ஒரு வகையில் பாஜகவை கோபப்படுத்தக்கூடாது, நம்ம ஒரு மாதிரி நெளிவு சுழியோடு இருந்துக்கலாம், நம்ம ரொம்ப முறைச்சக்கூடாது. இல்லை, அதில் 2 விதமான விஷயம் இருக்குது. நீங்கள் நெளிவு சுழியோட கோபப்படுத்தாமல் நடத்தினா கூட நீங்கள் பாஜகவோட ஒரு கூட்டணிக்கு போயிட்டீங்கன்ற விஷயத்தை தான் தாவேக்கா பிரச்சாரம் பண்ணுவாங்க. அப்போது உங்களுடைய பாஜக எதிர்ப்பு ஓட்டு தான் திமுகவுடைய பலம், அதை அவர் தள்ளின்னு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது திமுகலேயே ஒரு குரல் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி ஒரு நெளிவு சுழிவோடு நடந்துட்டு ஒரு இருக்கிறதுக்கு பதிலாக, அது அப்படி இருந்தாலுமே நமக்கு பாஜகவோட சேர்ந்துட்டான்ற ஒரு பேர் தான் வரும். அதுக்கு பதிலாக நேராக குளத்திலேயே குதிச்சிடலாம், நம்ம பாஜகவோட சேர்ந்துடலாம், அங்கே போய் அமைச்சர் பொறுப்பு வாங்கிட்டு அப்புறம் தாவேக்கா கவர்மெண்ட்டை நம்ம டீல் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயமும் அவங்க பரிசீலனையில் இருக்குது. இல்லை, தாவேக்கா பாஜக எதிர்ப்பை ரொம்ப தீவிரமாக வைக்குது அப்படின்னா பாஜக எதிர்ப்பை திமுக வைக்கல அப்படின்னு சொல்ல முடியும். தாவேக்காவும் பாஜகவோட இணக்கமாக இருக்கிறதா தானே நீங்களும் சொல்கிறீங்க, ஆர்கே சாரும் இணக்கமாக இருக்கிறதா. அவங்களுடைய நோக்கம் வேறு. அவங்களுக்கு என்னென்னா ஃபண்ட்ஸ் வாங்கணும், கவர்னர் விட்டு தொந்தரவு பண்ணாத இருக்கணும், பல விஷயங்கள். அவங்க இப்போ தான் வந்திருக்காங்க, ஏகப்பட்ட வாக்குறுதிகள், அதுக்கெல்லாம் சென்ட்ரல் சப்போர்ட் இல்லாட்டி ஒன்றும் நடக்காது. அதனால் அவங்களும் காங்கிரஸோட இந்தியா கூட்டணியில் சேர மாட்டேன்றாங்க, காங்கிரஸோட ரொம்ப நெருங்கி இருக்க மாட்டேங்கிறாங்க. இந்த வைகோ புக்கு கூட அவர் போல் இருக்கே, அவர் அது வேறு காரணம் சொன்னால் கூட அவர் போலன்றது உண்மை. ஸோ அதனால் எந்த விதத்துலையும் ஒரு ராகுல் காந்தியும் அதில் கலந்துக்கலன்ற போது எந்த விதத்துலையும் ஒரு அந்த மாதிரி தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிற விஷயங்களில் இவரும் போகலை. சீஃப் செக்ரட்டரி சாய்குமார் அப்பாயின்ட் பண்ணது யார்? தேர்தல் காலத்தில் பாஜக கவர்மெண்ட் மூலமாக எலெக்ஷன் கமிஷன் அப்பாயின்ட் பண்ணுது. அந்த சாய்குமாரை இன்னும் தொடர்றதுக்கான காரணம் என்ன? அவர் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன ரீசன் இருக்குது? ஜிராம்ஜி திட்டத்தை ஏற்றுனதுக்கான காரணம் என்ன? இது மாதிரி பல எஃப்சிஆர்ஏ சீரியஸாக எதிர்க்காததன் காரணம் என்ன?
உங்களுக்கு பார்லிமெண்ட்டில் இதில் இதாக இருக்கலாம் ரெப்ரசன்டேஷன், வெளியில் நீங்கள் எதிர்க்காதன்னு காரணம் என்ன? இதெல்லாமே ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலை வந்து அவங்களும் வந்து சென்ட்ரலை ரொம்ப கோவப்படுத்தக்கூடாது. பாஜகவும் என்ன நினைக்கிறாங்க, சரி நம்ம தாவேக்காவை ரொம்ப வந்து இது பண்ண வேண்டாம், தற்சமயத்துக்கு கண்டுக்க வேண்டாம். ஏன்னா அவங்க திமுகவை தோக்கடிச்சிட்டாங்க, திமுக கூட்டணி கட்சிகளை பிரிச்சுட்டாங்க, அதிமுக உடைக்கிறாங்க, நம்ம செய்ய வேண்டிய வேலை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க, சபாஷ் அவங்க அப்படியே இருக்கட்டும், நம்மளே ஏதாவது எழுத்தாங்கன்னா அப்போ பார்த்துக்கலாம். இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு கொஞ்சம் நெளிவு சொல்லியோட அப்படி போகிறாங்க. அதாவது காங்கிரஸோடையும் பெருசா நெருக்கம் காட்டாம பாஜகவோடும் பெரிய அளவு எதிர்ப்பை காட்டாம மீடியமா டிராவல் இருக்கிற ஸ்டாண்ட். காங்கிரஸோடையும் ரொம்ப நெருக்கம் காட்டக்கூடாது, பாஜகவோடையும் ரொம்ப நெருங்கின மாதிரி தெரியக்கூடாது, பாம்பும் சாகக்கூடாது, தடியும் உடையக்கூடாது, நடுவில் நம்ம வேலை நடக்கணும். அந்த விஷயத்தில் அவர் விஜய் ரொம்ப பேசாத இருக்கிறது அவருக்கு ரொம்ப நல்லதாக இருக்குது. நம்ம இது மாதிரி பேசுறதுக்கு சௌரியமாக இருக்குது. ஏன்னா அவர் ஏதாவது பேசுகிறாதான் நம்ம அதை வச்சு பேச முடியும். அவர் பேசாமே இருக்காரு. அவர் பேசாத இருக்கிறது தமிழ்நாடு பாலிடிக்ஸில் ஒரு வித்தியாசமாக இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா இதுவரையும் நம்ம பார்த்த பாலிட்டிஷியனாக எப்போ பார் பேசிட்டு இருக்கிற பாலிட்டிஷியனை பார்த்துட்டோம். இவர் வித்தியாசமாக பேசவே மாட்டேங்கிறார். எதையுமே பேசாத இருக்கிறது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது அவருக்கு. அவர் பேசினா அதுலேருந்து நம்ம ஒரு இது லீடு எடுப்போம், விஜய்க்கு சாதகம் அது லீடு, அதுலேருந்து நம்ம லீடு எடுப்போம். மோடி மாதிரி அவரும் பேசாத இருக்கிறதுனால அவர் மனசுக்குள்ளே என்ன வச்சிருக்காரு தெரியல, ரீல்ஸ் மட்டும் பார்க்க வேண்டியதாக இருக்கே தவிர வேறு எதுவும் நமக்கு தெரியல ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி சூழல் இருக்கும்போது பட் ஒன்று மட்டும் தெளிவாக புரியுது, பிஜேபியை நம்ம எந்த விதத்தையும் பகைச்சிக்கூடாது, இணக்கமாக இருக்கணும், அணுக்கமாக இருக்கணும் அப்படின்ற ஆங்கிளில் அவங்க டீல் பண்ணுறாங்கன்னு தெரியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திமுகவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். பாஜகவை ரொம்ப வந்து கோவப்படுத்தக்கூடாது, ஓரளவுக்கு நெளிவுச்சூழலோட போய்க்கணும். ஆர்கே சார் சொன்ன அவங்களா எடுக்கிற முடிவா இல்லை நீங்க சொல்ற மாதிரி தாவேகா திமுகவை பாஜக நோக்கி புஷ் பண்ணுது? தாவேகாவும் திமுக வந்து ப்ரெஷர் பண்ணி தள்ளி விடுது. இந்த கேசஸ்லாம் போட போட இன்னும் ப்ரெஷர் அதிகமாகிட்டே இருக்கும். திமுக வந்து பாஜக நோக்கி தள்ளி விடுற விஷயங்கள் அதிகமாகிட்டே இருக்கும். நிச்சயமாக நிறைய கேசஸ் வரும் சார். இன்னும் 2-3 கேஸ் 4-5 கேஸ் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் சும்மா பேசினாலே அரெஸ்ட் பண்ணுறாரு அவர். அதனால் வந்து இன்னும் எத்தனை பேரை பேசினா அரெஸ்ட் பண்ண போகிறாரு தெரியாது. அனிதா ராதாகிருஷ்ணன் ஆச்சு, மார்க்கண்டேயன் ஆச்சு, அடுத்தது இன்னும் நிறைய பேர் அவர் வந்து பேசினா அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது திமுக வந்து தன்னுடைய பாலிடிக்ஸை வந்து 29 தேர்தலுக்கு முன்னாடி வரையும் கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு பாஜகவை அனுசரித்து கொண்டு போகிற ஒரு பாலிடிக்ஸ், அது முற்றிலும் பாஜகவோட ஐடென்டிஃபை ஆகாமல் ஓரளவுக்கு விலகி இருக்கிற மாதிரியான தோற்றம் கொடுக்குற மாதிரியான பாலிடிக்ஸை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். ஒன்று மட்டும் சொல்லுங்க, திமுக பாஜகவை ரொம்ப நெருங்குதுன்னா அப்போ அதிமுக என்ன ஸ்டாண்ட் எடுக்கும்? அதிமுக நிலைமை தான் ரொம்ப பரிதாபமா இருக்கு. அது ரொம்ப ஃபிராக்மெண்டடா ரொம்ப உடஞ்சி போயிட்டு இருக்கிறத பார்க்கும்போது பாஜகவே அது ஒரு சீரியஸா எடுத்துக்கிற மாதிரி தோணலை. இப்போ அது எப்படி அதனை வந்து மீண்டும் கட்டமைக்க போறது அதிமுகன்றதான் முக்கியமான விஷயம். அது வந்து அதாவது நம்ம பார்க்குறது அதிமுகவுடைய பிளவு வந்து நம்ம மேல் லெவலில் மட்டும் பார்க்கறதா போகிறாது, கீழ் லெவலில் போகிறது. கீழே இருக்கிற தொண்டர்கள் எல்லாருமே தாவேக்காவுக்கு போகிறாங்க. அது வந்து வெறும் அதிமுகலேருந்து நிறைய பேர் போகிறாங்க, மற்ற கட்சியிலேருந்தும் போகிறாங்க. அதிமுகலேருந்து மெஜாரிட்டி அதிமுகலேருந்து கிழக்கு செயலாளர் பல்வேறு அணிகளின் தொண்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தாவேக்கா மாவட்ட செயலாளரை பார்த்து சேர்ந்துட்டு இருக்காங்க. பெரும்பாலும் அது மாதிரி போயிட்டு இருக்கும்போது இவர் வந்து ரெட்டையில தன் கையில் இருக்குது, ஜனல்பாடி தன் கையில் இருக்குது, கட்சி தன் கையில் இருக்குது, யாரும் ஒன்றும் பண்ண முடியாது நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு வலிமை இழந்த அதிமுகவை பாஜகவே விரும்புவான்னு சொல்ல முடியாது. ஆனால் 29க்கு முன்னாடி தமிழ்நாடு பாலிடிக்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் வருமானா தாவேக்காவோட இருக்கிற கூட்டணி கட்சிகள் ஏதாவது தகராறு பண்ணிட்டு திருப்பி ரிட்டர்ன் டு பெவிலியன்ற மாதிரி பின்னாடி திமுகவுக்கு வந்தால் தான் உண்டு. அப்போ ஒரு அதிரடியான மீண்டும் எல்லாமே மாறும். ஆமாம், ஆரம்பித்த புள்ளிக்கே மீண்டும் வரதுக்கான வாய்ப்பு கூட நம்ம மறுக்க முடியாது. அது எல்லாமே தாவேகா தனக்கான ஒரு மெஜாரிட்டியை அமைச்ச பிறகு தான் இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க முடியும். அது இடைத்தேர்தல் நடந்து இந்த விஷயங்கள்லாம் முடிஞ்ச பிறகு தான் அது எப்படின்னு பார்க்க முடியும். பட் தற்சமயத்துக்கு வந்து தாவேகாவும் திமுகவும் ஒரு பாஜகவை அனுசரிச்சுட்டு போகிற இந்த விஷயம் தான் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான விஷயமா போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக.